குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நாம் இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலே ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் தான். ஸோ இங்கே வைக்கிற மாதிரி எங்கேயுமே மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க. ஸோ நாம் இந்த vlogல மீன் வாங்கிட்டு வந்தாச்சு, ஓகேவா? நெத்தலி மீனும் சாலை மீனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து எந்த மீன் இன்னைக்கு வைக்கும்? சாலையா நெத்தலியா? சாலை மீன் குழம்பு தானே. ஸோ சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மீனை காட்டியேன். ஸோ நானும் அப்பாவும் போயிட்டு இந்த மீன் வாங்கினோம். இந்த மீன் வந்து இவ்வளோ வந்து 100 ரூபா. எத்தனை கிடக்குன்னு தெரில, கழுவும் போது தான் தெரியும். ஸோ நான் கழுவியதையும் வீடியோவில் போடி எப்படி சாலை மீன் கழுவணும். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இது இருக்குல்ல, இதுதான் செவுள், ஓகேவா? இது வழியாக தான் மீன் சுவாசிக்கும். அப்போ வந்து இதை எடுத்துடணும், இதை அப்படியே உருவணும். மீன் கழுவியன் தாத்தா, அவரை இதையும் அப்படியே எடுத்தியல்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் இன்னும் இருக்குல்ல பூ, இதையும் உருவி எடுக்கணும் வெளியே. அப்போ குடல்லாம் வந்துடும். சரியா? குடல்லாம் வந்துட்டா இப்போ இந்த கத்திரி, இந்த மீன் வெட்டிய கத்திரி இதாச்சு, இதுக்கு சைடில் இப்படி வெட்டணும். சைடில் வெட்டினா இந்த சைடில் இருக்கிற ஒரு விதமான எலும்பு, அந்த இது குடல் இதெல்லாம் வந்துடும். நீங்க சாப்பிடுங்க தாத்தா. இதெல்லாம் இந்த செல், இது என்னமா செல் தானே, அதெல்லாம் உருவி போட்டுருங்க. உருவி போட்டுட்டு வாழை வெட்டணும். வாழை வெட்டி போட வேண்டியதான். ஸோ காய்ஸ், மீன் கழுவி முடிஞ்சு இனி குழம்பு வைக்க வேண்டியது தான். கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வத்தல் போடணும், ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகா பொடி, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் மல்லித்தூள் கொஞ்சம் போடணும். இது வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் பூண்டு, ஒரு 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், உள்ளி, தேங்காய், அப்புறம் புளி, ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மற்ற ஊர்லலாம் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக மீன் போடுவீங்களா? கன்னியாகுமரியில் எப்படின்னா, ஸ்டார்டிங்கே மீன் போட்டுருவோம். ஆமாம், மீன் போட்டுட்டோம் தானேம்மா. நான் தான் அப்படி பண்ணுவேன், நீங்கள் தான் அப்படி பண்ணுவீங்களா? சரி, ஓகே. எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்டார்டிங்கே, ஆண்டி வீட்டிலலாம் இப்போ லாஸ்ட்டு தான் மீன் போடுவாங்களா தெரியாது. சரி, ஓகே. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே மீனை போட்டுருவோம், எல்லாம் உன்னோடைய போட்டுருவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள மாங்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து போட்டு நாங்கள் வந்து சாம்பாரை வைக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த மசாலா தான் மேட்ரு. கரெக்டான அளவில் மசாலெல்லாம் போட்டுட்டேலாம் சூப்பராக வரும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மிளகாய், எரிப்பு எங்கேருந்து வரும்? ஸோ நல்ல பச்சை மிளகாயில் ஒரு 2 மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. எங்கள் கொஞ்சம் எரிப்பு பிடிக்காதனால 2 மிளகாய் போடுவாங்க. உங்களுக்கு நல்ல எரிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு 4 கூட போடலாம், தப்பு இல்லை. ஸோ இது எல்லாரும் எதில், மண் சட்டியில் வைங்க. மண் சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மற்ற அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் வச்சா நல்லா இருக்காது. ஸோ என்ன நாங்கள் பண்ணாலும் மீன் குழம்பு மட்டும் இந்த சட்டியில் தான் வைப்போம், வேறு எந்த சட்டிலையும் வைக்க மாட்டோம். அதுக்கு நாங்கள் ஒரு மண் சட்டி வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் இப்படி கலக்கணும் காய்ஸ், நல்லா கலக்கி விட்டால் இப்போவே பாருங்கள் லைட்டாக மீன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. இதை இனி கொதிக்க விட்டு இறக்கினா போதும் இல்லைம்மா? லைட்டாக கொதிக்க விட்டு இறக்குனாலே போதும், ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஆமாம், மீன் வேகணும் நல்லா. மீன் வேகிய அளவுக்கு மாங்காய் வேகணும், மீன் வேகணும், எல்லாம் வேவிய அளவுக்கு வச்சு இறக்கணும், அவ்வளோதான்.
நல்லா தண்ணிலாம் ஊற்றி, இந்த தண்ணி வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் உள்ள தண்ணி அதெல்லாம் போடணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுவோம். தேவைன்னா அதுக்கப்புறம் கூட டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குல்ல, இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும். இப்படி தண்ணியாட்டு இருக்கிறது நல்லா திக்காகணும். நான் காட்டியேன் நாங்கள் வச்சுட்டு. ஸோ கைஸ், அடுத்த மீன் குழம்பு வச்சா மட்டும் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு மீன் பொரிக்கணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டோம், கொஞ்சம் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ரெகுலராகவே மீன் பொரிச்சு சாப்பிடுவோம் நாங்கள், கொஞ்சம் தேவையான உப்பு. ஸோ ரெகுலராகவே மீன் பொரிச்சு சாப்பிட்டதுனால ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றி சமைக்கிறது இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து இது போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா. ஓகே, இதெல்லாம் வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஃபிஷ் கிடச்சிரும். இந்த மாதிரி அழகாக புரட்டி புரட்டி மசாலாலாம் எல்லா சைடும் வரணும். அந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கணும். ஓகேவா? அப்புறம் சுட்டு எடுத்தால் போதும். ஸோ கைஸ், இப்படி நல்லா பரட்டி எடுத்துடணும். ஓகேயா? நல்லா மிளகா பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்தால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ரொம்பலாம் மசாலாவாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 hour இல்லை 1 hour கிட்ட ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து பொரிக்கணும். ஓகே கைஸ், நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. இது வந்து கொதிக்குது பாருங்க நல்லா. ஸோ இது வந்தாச்சு. ஓகேவா? இது நம்ம இனி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அது ஆக்சுவலி இப்படி தான் நம்ம கையில் தான் வைக்கணும். ஓகே, ஊதி கொடுப்பாங்க, நம்ம நக்கி அது ஒரு செம்மையான ஒரு செம்ம டேஸ்ட்டுமா, பயங்கர டேஸ்ட், நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம சோறில் போட்டு இன்றைக்கி சாலை மீன் குழம்பும் சாலை ஃப்ரையும் பொரிச்ச மீன். ஓகே, நம்ம சோறு சாப்பிட்ற டைம் வந்தாச்சு காய்ஸ். ஸோ இதுதான் கன்னியாகுமரி ஸ்டைல் சாப்பாடு. ஓகேவா? டெய்லி ஃபிஷ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சாலை குழம்பு வச்சோம்ல, ஸோ அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சாலை ஃப்ரை. ஆமாம், எஸ், அடுத்து சாலை ஃப்ரை அங்கே இருக்கு. எத்தனை வேணும்? 2 சாலை ஃப்ரை. அடுத்து ஒரு காய்கறி, ஏதாவது ஒரு காய்கறி டெய்லி சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு நமக்கு வாழைக்காய் துவரம். அவ்வளோதானேம்மா? ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கணும்னா இப்படி வைக்கணும், இல்லைன்னா வெங்காயம் வைக்காமல் வைக்கணும். ஓகே, ஸோ காய்ஸ், நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாம் சமைச்சாச்சு. நான் இல்லை, அம்மா தான் சமைச்சாங்க. ஸோ நீங்கள் இப்படி மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் போடாமல் கேட்டு, தேங்காய் இல்லைன்னா தேங்காய் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, தேங்காய் மட்டும் அவாய்ட் பண்ணால் போதுமா? தேங்காய் மட்டும் போடாமல் எல்லாம் போடுங்க, நல்லா வந்துடும். இல்லைன்னா தேங்காய் வச்சுன்னா கன்னியாகுமரி ஸ்டைல்லையே மீன் குழம்பு வைங்க. பாய்.